வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மினி ஃபேன் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் மோட்ரு ஒன்று, அதுக்கப்புறம் பிவிசி பைப்பு ஜாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சை நம்ம பிவிசி பைப்பில் கனெக்ட் பண்ணோம். பிவிசி பைப்பை நம்ம அயன் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மோட்டரில் ப்ளூ கலர் ஒயர் இது நம்ம மைனஸில் கொடுக்கணும், பேட்டரியோட மைனஸில் கொடுக்கணும். தென் பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள், அது நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம். இந்த ஒயர் டைரெக்டாக சுவிட்சுக்கு போவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. தென் இதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட்டுக்குள்ளே விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டை நம்ம ஒரு எல்லில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிவிசி பைப்பில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளூ கலர் ஒயர் டேரெக்டாக அதாவது அதோட எண்டில் எடுத்துங்க. நம்ம இந்த எல்லோ நம்ம சுவிட்சில் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம சுவிட்சுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டோம். இந்த ஹோலில் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி எடுத்துக்கிட்டோம். இந்த பேட்டரியில் அடிஷ்னலாக ஒரு எல்லோ ஒயர், இந்த ஒயர் தான் நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். சால்ட்ரின் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம சார்ஜர் போடுறதுக்கு, இந்த பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க பேட்டரியை. ஸோ அந்த எல்லோ ஒயரை நம்ம அந்த பக்கமாக வெளில எடுத்துடுறோம். இதில் சுவிட்சை கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ 2 ஒயர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டரியில் இன்னொரு ஒயர் எடுக்கணும், மைனஸ் எடுக்கணும். சார்ஜர் பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் ஒயர் கனெக்ட் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக மோட்டர்லேருந்து டேரெக்டாக வருது. இதை நம்ம மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம், பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அடிஷ்னலாக ஒயர் பிளாக் ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். போர்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம சுவிட்சை சால்ட்ரின் பண்ணிப்போம். ஸோ 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா சால்ட்ரின் பண்ணிவிடுங்க சுவிட்சில். இப்போ சுவிட்சை நம்ம இந்த ஹோலில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக லாக் ஆகிடும். போய்ட்டு இதுக்கு ஃபெவிக்விக்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் நல்லா ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூடி, இந்த மூடி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதாவது சார்ஜர் போடுற மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டுங்க. கட் பண்ணிட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவிசி பைப்பில் நம்ம பேலன்ஸ் ஒயர் இருக்கு இல்லையா, அதாவது ரெட் அண்டு பிளாக், இது நம்ம சார்ஜர் போகிறதுக்காக ஓகே இதையும் நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்களாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சார்ஜருக்கு இதை போட்டுக்கலாம். சார்ஜர் கம்மியாக இருந்துச்சுன்னா சார்ஜர் போட்டுக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். ஃபேன் நல்லா செம வேகத்தில் ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.